பாண்டியராஜன் வந்து ஆண்பாவம் படத்தை வந்து ஹிந்தியில் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணார். ரேவதி ரோலில் வந்து ஜூஹி சாவ்லாவை புக் பண்ணியிருந்தாங்க. வந்து பாண்டியராஜனே தானாகவே டைரக்ஷன் பண்ணி வெளியிடணுங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு. பாண்டியராஜன் அவரோட ரோலில் அவரே தான் நடிக்கிறதா இருந்தார். அப்படி தான் அந்த படம் பூஜையெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங்லாம் சென்னையில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் ஏதோ ஒரு காரணத்தினால நின்று போயிடுச்சு. ஆனால் அந்த படத்தோட பாட்டெலாம் வந்து ரெக்கார்டாக இருந்துச்சு. அந்த ஒரு படத்தில் வந்து 2 பாட்டு. அதில் ஒரு பாட்டில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கூட பாடியிருப்பார். நல்ல பாட்டு அது. அந்த படம் மூவ் ஆகலை, அந்த படம் நின்று போச்சு. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் அதாவது நார்த் இந்தியனுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நார்த் இந்தியாவில் உள்ள பாண்டேங்கிற அந்த பேரை வந்து பாண்டியனுங்கிற பேரை எடுத்துகிட்டு பாண்டியன் சேர்த்து பாண்டியராஜ் அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டாருங்கிறது தான் இதில் ஒரு பியூட்டியான விஷயம்.